அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதியாக பார்த்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பகுதி 15 வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த நிகழ்ச்சியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நபி பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில நல்ல அடையாளங்களை காட்ட ஆரம்பிக்கிறார். நபி அவர்களுக்கு நபியாகிற அறிகுறிகளை காட்ட ஆரம்பிக்கிறார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் நல்ல கனவுகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்னலாம் கனவுல பார்த்தாங்களோ அதில் எந்த கூடுதல் குறைவுமே இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே எல்லா கனவுகளையுமே பலிக்க வைக்கிறான், நடைபெற வைக்கிறான். அல்லாஹு அக்பர். இதற்கு பின்னாடி தான் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற ஹிராங்கிற மலை குகையில் தனிமையில் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டத்தை கொடுக்கறதுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூதுவராக தேர்ந்தெடுத்து தன்னுடைய வசனங்களை, தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து அனுப்புகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே ஹிரா குகையில் தனிமையில் இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்ற நேரத்தில் அந்த மலை குகை, அந்த குகை முழுக்கவே ஒளியால் நிரம்பிடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க, பிரமிச்சு போயிடுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான படைப்பு இந்த ஜிப்ரீலுங்கிற அந்த ஒரு வானவர். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பிரமிச்சு போயிடுறாங்க. வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, இக்ரா, நீங்கள் ஓதுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நான் எழுத படிக்க தெரியாத ஒரு ஆளாச்சு, எனக்கு எழுத படிக்க தெரியாதே அப்படின்னு அப்பாவியாக சொல்லுவாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுக்கமாக கட்டி அணைக்கிறாங்க. கட்டி அணைச்சதுக்கு பின்னாடி அவங்கள விட்டுட்டு மறுபடியும் சொல்கிறாங்க, இக்ரா, நீங்கள் ஓதுங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் கேட்குறாங்க, எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு. இப்போ மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப கடுமையாக இறுக்கமாக கட்டி அணைக்கிறாங்க. கட்டி அணைச்சி விடுற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப மூச்சு முட்டிடுது. அந்த அளவுக்கு கடுமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்போ 3வது முறையாக கேட்குறாங்க, இக்ரா, நீங்கள் ஓதுங்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, நான் என்ன ஓதணும் அப்படின்னு. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்தனுப்பிய குர்ஆனுடைய முதல் 5 ஆயத்துகளான இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம், இந்த ஆயத்து வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டிட்டு இந்த 5 ஆயத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வச்சுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திரும்பிடுறாங்க. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக்கி இருக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமயத்தில் விளங்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு ஆச்சரியமான ஒரு நபரை கண்டு ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறாங்க, திகைச்சு போயிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பெல்லாம் நடுங்கிற நிலைமையில் கதீஜா அம்மா தன்னுடைய மனைவியோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. கதீஜா அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பதறி போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படி நடுக்கத்தோடு வர்றாங்களே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உட்கார வச்சு அவங்கள ஆசுவாசப்படுத்தி அவங்கள ஒரு போர்வையால் போத்தி விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட என்ன செய்தின்னு கேட்பாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனிதரை பார்த்தேன், அவர் எனக்கு இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் எத்தி வச்சாருன்னு நடந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் முழுமையாக தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு பயத்தோடு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு அந்த மனிதரை பார்த்து பயமாக இருக்குது, அவரால் எனக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ எனக்கு அச்சமாக இருக்குதுன்னு சொல்கிற சமயத்தில் ஹஜ்ரத் கதீஜா அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை, நீங்கள் ஒரு நல்ல மனிதர், நீங்கள் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க, சின்ன பசங்க மேலே இரக்கம் காட்டுறீங்க, அனாதைகள் மேலே இரக்கம் காட்டுறீங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, நீங்கள் அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்கிறது கிடையாது, பொய் சொல்கிறது கிடையாது, கெட்ட பழக்கம் உங்கள்கிட்ட கிடையாது, கெட்ட நடவடிக்கைகள் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே முக்கியமான சமயத்தில் கதீஜா அம்மா கூட இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க. இதற்கு பின்னாடி அடுத்த நாள்
கதீஜா அம்மா தன்னுடைய உறவினரான ஒரு பெரிய மனிதராக இருக்கிற வரக்கா இப்னு நௌஃபலுங்கிற ஒரு மனிதர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்கிட்ட நடந்த நிகழ்ச்சி எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அப்போ தான் வரக்கா இப்னு நௌஃபல் இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு பின்னாடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்தையும் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் கவனிச்சதுக்கு பின்னாடியும் வரக்கா இப்னு நௌஃபல் அவங்க உறுதிப்படுத்திடுறாங்க, இவர் தான் இந்த கடைசி நபி, இவர் தான் இந்த கடைசி நபி, இறுதி நபிங்கிறத உறுதிப்படுத்திடுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வரக்கா இப்னு நௌஃபல் சொல்லுவார், மூசா கிட்ட வந்த அதே வானவர் தான் உங்ககிட்டையும் வந்திருக்கிறாரு, அல்லாஹ் உங்களை நபியா தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைச்சிருக்கிறத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதையே முதல் ஆளா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விலக்கி கொடுக்கிற ஒரு மனிதர் இந்த வரக்கா இப்னு நௌஃபல் தான். இதற்கு பின்னாடி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிப்பட்ட வாழ்க்கை, நபித்துவ வாழ்க்கை ஆரம்பமாகுது. அல்ஹம்துலில்லாஹ். ஆக வரக்கூடிய நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை விளங்கி அன்னலாரை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக.